அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வீரர் சிஎஸ்கே டீமுக்கே தேவையே கிடையாது அப்படின்னு தோனி பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் யார் அப்படிங்கிறத பற்றியும் அவர் விளக்கியிருக்காரு. அந்த வீரர் யார், அந்த வீரர் எதற்காக சிஎஸ்கே டீமுக்கு தேவையில்லை அப்படின்னு தோனி வெளிப்படையாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவல்களை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறந்த வீரராக இருக்கக்கூடிய ஒருவர், ஆனால் தோனி பார்த்தீங்க அப்படின்னா அவரை கொஞ்சம் சாடி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில வீரர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவர் நீக்கமும் செய்திருக்காங்க. இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் தோனி இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாரு, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களும் எழுந்திருக்கு. அப்படி என்ன தான் அவர் பண்ணார், எந்த வீரரை அவர் நீக்கியிருக்காரு, எந்த வீரரை அவர் சாடி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஒரு முக்கிய வீரரை தேர்வு செய்ததாகவும் அவர் அணிக்காக விளையாடாமல் அவருக்கான தனிப்பட்ட ஆட்டத்தை ஆடுறதுல மட்டுமே தீவிரமாக இருந்ததாகவும் அவருக்காக பல அடிகள் இறங்கி சென்றும் அவர் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னும் அதனால் அவரை அணியை விட்டு நீக்க முடிவு செய்ததாகவும் சொல்லியிருக்காரு தோனி. தோனி அளித்த இந்த பேட்டியில் அந்த வீரரின் பெயரை அவர் சொல்லலை, மாறாக அவர் கிரிக்கெட் உலகின் முக்கியமான வீரர் அப்படின்னு மட்டும்தான் சூசகமாக குறிப்பிட்டிருக்காரு. தோனியின் இந்த பேட்டி சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் விவாதத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பலரும் அந்த முக்கியமான வீரர் பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு வராங்க. இது குறித்து தோனி அளித்திருக்க அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்களுடைய அணியில் நாங்கள் ஒரு நல்ல வீரரை தேர்வு செய்தோம், ஆனால் அவர் எங்களுடைய அணியின் சூழ்நிலைக்கு முற்றிலும் மாறாக இருந்திருக்காரு. நாங்கள் அவரிடம் என்ன எதிர்பார்த்தோம், ஒட்டுமொத்த அணியின் இலக்கை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து வருமாறு கூறினோம். அவர் அதை செய்தால் நாங்கள் 3 அடி அவருக்காக இறங்கி செல்ல தயாராகவே இருந்தோம். ஆனால் அது நடக்கலை. 2ஆம் கட்டமாக நீங்கள் உங்களுடைய ஆட்டத்தை ஆடுங்க, ஆனால் அணியை பாதிக்காத வகையில் செயல்படுங்க அப்படின்னு சொன்னோம். அதுதான் 2வது மிகச்சிறந்த வாய்ப்பு. 3வது அவரை அணியை விட்டு அனுப்புவது தான் ஒரே வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அது வியாபாரமோ விளையாட்டோ நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். எங்களுடைய அணியின் இலக்கு அப்படிங்கிறது ஒரு வீரரிடமிருந்து அனைத்து திறமைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான். அவர் அணிக்காக சிறப்பாக செயல்பட்டார், நான் அவரை அணியின் சொத்தாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய முயற்சித்திருப்பேன். ஆனால் அவர்களும் அதை புரிந்து கொண்டு அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். அவர்கள் அதற்கான முதல் அடியை எடுத்து வைக்கலை அப்படின்னா 2வது வாய்ப்பை தான் நான் எடுக்க முடியும். ஒரு நபருக்காக ஒட்டுமொத்த அணியையும் மாறுவதை நான் விரும்பவில்லை, அது மிகவும் தவறு. அதனால் அவரை அணியை விட்டு அனுப்புவது தான் ஒரே வழி அப்படின்னு கூறியிருக்காரு தோனி. மேலும் அவர் மிகச்சிறந்த வீரராக இருந்தாலும் அவரை அணியை விட்டு நீக்கித்தான் ஆக வேண்டும். அவருடைய இடத்தை வேறு யாராவது வந்து நிரப்புவாங்க. அப்படி மாற்றாக வருபவர்கள் அந்த சிறந்த வீரருக்கு இணையாக செயல்படவில்லை அப்படின்னாலும் அணி சிறப்பாக செயல்பட உதவுவாங்க அப்படின்னு தோனி வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. அவர் எந்த வீரரை பற்றி குறிப்பிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் மர்மமாகவே இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து சென்னை அணி வெளியேறி இருந்தாலும் அந்த அணி குறித்தும் தோனி குறித்தும் நாள்தோறும் பார்த்திங்க அப்படின்னா சுவையான செய்திகள் வெளியாகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கிய வீரரை தேர்வு செய்ததாகவும் அவர் அணிக்காக விளையாடாமல் அவருக்கான தனிப்பட்ட ஆட்டத்தை ஆடுறதுல மட்டுமே தீவிரமாக இருந்ததாகவும் அவருக்காக பல அடிகள் இறங்கி சென்றும் அதை அவர் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னும் அதனால் அவரை அணியை விட்டு நீக்க முடிவு செய்ததாகவும் பேட்டி ஒன்றில் தோனி கூறியிருப்பது விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தோனி அளித்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா
எங்களுடைய அணியில் நாங்கள் ஒரு நல்ல வீரரை தேர்வு செய்தோம். ஆனால் அவர் அணியுடைய சூழ்நிலைக்கு முற்றிலும் மாறாக இருக்கார். ஒட்டுமொத்த அணிக்காகவும் இலக்கை நோக்கி ஆட சொன்னாலும் அதற்கு நாங்கள் 3 அடி கூட இறங்கி வர தயாராகவே இருந்தோம். ஆனால் அது நடக்கலை. இதையடுத்து அவரிடம் அணியை பாதிக்காத வகையில் நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் அதையும் செயல்படுத்தாத போது அவரை அணியில் இருந்து நீக்குவது தானே நல்ல முடிவு அப்படின்னு தெரிவித்திருந்தார். மேலும் அந்த பேட்டியில் வியாபாரமோ விளையாட்டோ எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செயல்பட வேண்டும். எங்களுடைய அணியின் இலக்கு அப்படிங்கிறது ஒரு வீரரிடமிருந்து அனைத்து திறமைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான். அவர் அணிக்காக சிறப்பாக செயல்பட்டால் நானே அவரை அணியின் சொத்தாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அத்தனையும் செய்திருப்பேன். ஆனால் அவர்களும் அதை புரிந்து கொண்டு அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். அவர்கள் அதற்கான முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது வாய்ப்பை நான் தான் எடுக்க முடியும். ஒரு நபருக்காக ஒட்டுமொத்த அணியையும் மாறுவதை நாம் விரும்பலை. அது மிகவும் தவறு. அதனால் அவரை அணியை விட்டு அனுப்புவது தான் ஒரே வழி. மிகச்சிறந்த வீரராக இருந்தாலும் அவரை அணியை விட்டு நீக்கித்தான் ஆகணும். அவருடைய இடத்தை நிரப்ப யாராவது ஒருத்தர் வருவாங்க. அப்படி மாற்றாக வருபவர்கள் அந்த சிறந்த வீரருக்கு இணையாக செயல்படலை அப்படின்னாலும் அணியை சிறப்பாக செயல்பட உதவுவாங்க அப்படின்னு தெரிவித்திருப்பது பேசுபொருளாகி வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இருந்தாலும் அந்த பேட்டியில் தோனி அந்த அணியுடைய வீரருடைய பெயரை அவர் குறிப்பிடலை. அது மட்டும் இல்லாமல் உலகினுடைய முக்கியமான வீரர் என்று மட்டும்தான் சூசகமாக குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தோனியுடைய இந்த பேட்டி சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் விவாதத்தை கிளப்பியிருக்கு. பலரும் அந்த நபர் யார் அப்படிங்கிறத பற்றியும் முக்கியமான வீரராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த முக்கியமான வீரர் யாராக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியையும் பார்த்தீங்க அப்படின்னா எழுப்பி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஐபிஎல் தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாமல் தொடரில் இருந்து வெளியேறியிருந்தாங்க. இதனால் ரசிகர்கள் அனைவரும் மிகுந்த வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அணியின் நட்சத்திர வீரர் தோனி இந்த வருடம் ஐபிஎல் தொடருடன் ஓய்வு பெறுவாரா, அப்படி இல்லைன்னா அடுத்த சீசன்ல விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது தொடர்பாக பேசிய அணியினுடைய சிஇஓ காசி விஸ்வநாதன் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஐபிஎல் சீசன்ல தோனி நிச்சயம் விளையாடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவித்திருக்காரு. அவர் எப்பொழுதுமே சரியான முடிவுகளை எடுத்திருக்காரு. அணியினுடைய நிர்வாகம் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 ஐபிஎல் தொடர் நிறைவடையக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்களிடம் மீண்டும் தல தோனியின் ஓய்வு குறித்து ஐயம் எழுந்திருக்கு. முன்னதாக 2024 ஐபிஎல் தொடருக்கு பிறகு தோனி ஓய்வு பெற உள்ளதாக தகவல்களும் வெளியான வண்ணம் இருந்த நிலையில் அது குறித்து எந்த அறிவிப்பையும் அவர் வெளியிடலை. இந்த முறை கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தவறவிட்ட நிலையில் ரசிகர்கள் அனைவருமே தோனி இன்னும் ஒரு ஐபிஎல் தொடரில் விளையாட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய தலைமை நிர்வாக அதிகாரியான காசி விஸ்வநாதன் அந்த அணியுடைய யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிவித்திருக்காரு அப்படின்னா தோனியுடைய ஓய்வு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஒரு புதிய தகவலையும் தெரிவித்திருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அவர் அதாவது தோனி அடுத்த ஆண்டு விளையாடுவார் அப்படின்னு நாங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கோம். எங்களுடைய விருப்பமோ ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவே அப்படின்னு தெரிவித்திருக்காரு. முன்னதாக இந்த கேள்விக்கான பதில MS தோனி மட்டுமே கூற முடியும். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு நாங்கள் மதிப்பளிப்போம். உங்களுக்கு தோனியை பற்றி நன்றாகவே தெரியும். அவரின் முடிவுகள் அவரே தீர்மானித்து அதை சரியான நேரத்தில் அறிவிப்பார் அப்படின்னு தெரிவித்திருந்தார். 2024 ஐபிஎல் தொடரின் போதே கால் தசை நார்கிழிவு காரணமாக அவதிப்பட்டு வந்த தோனி அதற்காக லண்டனில் விரைவில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. மேலும் தனது ஓய்வு குறித்து அவர் 2 மாதங்கள் ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இவை மட்டும் இல்லாமல் தோனியின் ஓய்வு குறித்த முடிவில் ஐபிஎல் தொடரில் அமலில் இருக்கக்கூடிய இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு ஒரு சிஎஸ்கே நிர்வாகி தெரிவித்திருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.
இதைத் தொடர்ந்து ஸ்டீஃபன் பிளம்மிங் இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளர் பொறுப்புக்கு விண்ணப்பித்துள்ளாரா அப்படின்ற கேள்விக்கும் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் ஒரு முறை இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளர் பதிவுக்கு விண்ணப்பித்திருக்கிறீர்களா அப்படின்னு அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் நான் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறீர்களா அப்படின்னு சிரித்து கொண்டே பதிலளித்தார். ஒரு வருடத்தில் தொடர்ந்து 9 முதல் 10 மாதங்களுக்கு பயிற்சியாளராக பணியாற்ற அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் எண்ணுகிறேன். இதற்கு மேலே இது குறித்து நாங்கள் எதுவுமே விவாதித்து கொள்ளலை அப்படின்னு தெரிவித்திருக்காரு. முன்னதாக அந்த பொறுப்புக்காக பிசிசிஐ தன்னை அணுகியதாகவும், ஆனால் குடும்பத்துடன் கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தால் அதை நிராகரித்து விட்டதாகவும் ரிக்கி பாண்டிங்கும் தெரிவித்திருக்காரு.